மேடம் எவ்வளவு ரூபா வாங்குறீங்க? எல்லாம் கம்மியான ரேட்டு தான். அச்சோ, வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பயுமே கத்துக்கல கத்து. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு இலக்கியா குமரன்ஸ் vlog. கரெக்டா? இன்னும் நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு சில அன்பாக்சிங் வீடியோ நம்ம இதுல பார்க்க போறோம். நான் காட்டுறது யார் தெரியுமில்ல, வர்கீஸ். அன்பாக்ஸ்லாம் பண்ணி யூஸும் பண்ணி பார்த்துட்டேன். சோ இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கணும்ல. சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்துடலாமா? பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக்ல ஒரு சோ ஃபர்ஸ்ட் இது நாங்க வாங்கியிருந்தோம். நாங்க தெரியாம வாங்கியிருந்தேன், தெரியாம வாங்கிட்டேன், அறிவு இல்லாம. எங்க வீட்டு சிங்க் எப்படி இருக்கும் அப்படின்னா, சிங்க் மட்டும் தனியா இருக்கும், கிரானைட்டோட அட்டாச்சா இருக்காது. என்னப்பா அது ப்ரொஃபஷனலா எப்படி சொல்வீங்க? சிங்கிளா இருக்கும், அட்டாச்சா இருக்காது. நான் வீடியோ எல்லாம் பார்த்து ஒரு உணர்ச்சி வசத்துல நம்மளும் இதை வாங்கி அந்த சிங்க்குக்கு மேல ஒட்டிடுவோம், ஒட்டிட்டா பாத்திரம் எல்லாம் விளக்கும் போது நம்ம ட்ரெஸ்ல படாதுல அப்படின்லாம் வாங்கிட்டேன். ஆனா இது கிரானைட்ல தான் ஒட்டுமா. அதுக்கப்புறம் சரி இந்த கவுண்டர் டாப்ல வச்சு பார்க்கலாம். சில பேர் வந்து கவுண்டர் டாப் அலசி விடும் போது தண்ணி வெளியில வரும்ல, சோ அந்த மாதிரி இதுக்கு தாண்டி இது யூஸ் ஆகும். நம்ம வீட்டுக்கு கிரானைட்டோட அட்டாச்சா அந்த சிங்க் இருக்கு அப்படின்னா தண்ணி வெளியில தெரிக்காம இருக்கிறதுக்காக இதை எப்படி பிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது தாராளமா நிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இன்ஸ்டாகிராம்ல வந்து போட்டுட்டான். ஆமா, தெரியாம சொல்லிட்டான். இது வந்து வீட்டுக்கு அந்த சிங்கிக்கு செட் ஆகாது. ஆமா, எங்க வீடு மாதிரி சிங்க் உங்க வீட்டுக்கு இருந்துச்சுன்னா இத வாங்கிடாதீங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு செட் ஆகாது. கிரானைட்டோட அட்டாச்சா இருந்துச்சுன்னா இது கிரானைட்ல பிக்ஸ் ஆகும். ஏன்னா இதோட பேஸ் வந்து பெருசு, இது ஸ்டிக் ஆகுறதும் அதுலதான் ஸ்டிக் ஆகும். சோ இந்த ப்ராடக்ட் நான் இன்ஸ்டாகிராம் போட்டது தப்பா நினைச்சிடாதீங்க. அது ஒரு வீடியோ, இது ஒரு வீடியோ. செட் ஆகுறவங்களுக்கு ஆகும், பட் எனக்கு செட் ஆகல. எங்க வீட்டுக்கு இது செட் ஆகல. ஓகேவா? இது சிங்க் தொட்டிக்கு செட் ஆகல, சிங்க் தொட்டிக்கு இது செட் ஆகல. கிச்சன் டாப்க்கு செட் ஆகிடுச்சு. ஆமா, சோ இது ரிஜெக்டட். அடுத்த ப்ராடக்ட் பாத்துடலாமா? இதுதான் மீன் பிடிக்கிறது. ஆமா, நாங்க மீன் பிடிச்சு மீனை பொரிச்சு சாப்பிடுவோம். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது, வாயில கடிச்சு விடுறேன். அப்படி இல்ல, இதுவும் சிங்குக்கு யூஸ் பண்றதுதான். இது என்ன அப்படின்னா, பழங்கள் காய்கறிகள்லாம் நம்ம வாங்கி ஒரு இதுல அலசி இன்னொரு பாத்திரத்துல வைப்போம். எப்படினாலும் அதுல வந்து அந்த மண்ணு அதெல்லாம் இருக்கும்ல. சோ ஆனா இது எப்படின்னா சிங்குக்குள்ள வைக்கலாம். நம்மளோட சிங்க் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இத எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இல்லப்பா? கண்டிப்பா. சோ இத சிங்க்ல வந்து இப்படியே நம்ம ஃபிட் பண்ணிடலாம். எப்ப யூஸ் பண்ண போறோமோ அப்ப இத ஃபிட் பண்ணிட்டு இதுக்குள்ள அந்த பழங்கள் காய்கறில என்ன போட்டு நம்ம கழுவணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஆமா, எக்ஸாம்பிளுக்கு இது மாதிரி உள்ள போட்டு நல்லா கழுவி அது ஃபுல்லா தண்ணி ட்ரைன் ஆயிடுமா. சோ அத வந்து நம்ம ஈஸியா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சோ இது நிஜமாவே எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சோ இதோட ப்ராடக்ட்ஸ் லிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பயோல நான் லிங்க் கொடுத்துருப்பேன், அதுல மூலியமா கிளிக் பண்ணிக்கோங்க. யூடியூப்ல எப்படி லிங்க் கொடுக்கறதுன்றது எங்களுக்கு தெரியல. சப்போஸ் தெரிஞ்சிச்சுன்னா நான் லிங்க் தரேன். இல்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல போய் லிங்க் இருக்கும், அதுல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகேவா? பட் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல், யூஸ் ஆகும், வேணும்ன்றவங்க வாங்கிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நீங்க வந்து மவுத் ஹார்கன் அப்படி நினைக்காதீங்க. இது ஒரு மவுத் ஆர்கன், சாரி மவுத் ஆர்கன் சொன்னீங்க, எனக்கு அஜித் ஞாபகம் வந்துருச்சு, அதனால திருப்பி அந்த வார்த்தையை சொன்னேன், மவுத் ஆர்கன். அப்படியா? மவுத் ஆர்கன் அப்படி நினைச்சாங்க. இது ஒரு ஸ்டாப்லர், கிச்சன் ஸ்டாப்லர். இது ஸ்டாப்லரும் கிடையாது, மினி சீலிங் மிஷின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? இந்த மினி சீலிங் மிஷின் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ப்ராடக்ட் எல்லாம் வாங்குறோம், இந்த சிக்கன் 65 இல்லைன்னா வத்த பொடி மிளகா பொடி அதெல்லாம் நம்ம வாங்குறோம். ஸோ வாங்கி நம்ம அதை ஒரு டப்பால கொட்டி வைப்போம். டப்பா ஃபுல்லா அது புடிச்சுக்கிச்சுன்னா ஓகே. ஆனா மீதி கொஞ்சம் பொருள் இருக்கும்ல, அதுக்கு மறுபடியும் வேற டப்பா வாங்கி அதுல கொட்டுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா அதை ரப்பர் பேண்ட் போட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம நேரத்துக்கு என்ன ஆகும், ரப்பர் பேண்ட் போட்டு இருந்தது எப்படியாவது மசாலா கொட்டிடும். கண்டிப்பா அதை மாமியார் கண்ணில் பார்த்தா திட்டுவாங்க, வீட்டுக்கார கண்ணில் பார்த்தாலும் திட்டுவாங்க, என்னடி இப்படி குப்பையா வச்சிருக்க அப்படி சொல்லிட்டு. சோ அந்த திட்டுல இருந்துலாம் நம்ம எஸ்கேப் ஆகணும். அது மட்டும் இல்லாம இந்த
கிறிஸ்பியான இதெல்லாம் இருக்கும்ல, வத்தல் இருக்கலாம், இல்லைன்னா முறுக்கு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் அந்த பதத்து போகாம இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த பாக்கெட்டை இத இப்படி பண்ணணும். நான் பண்ணி காமிக்கிறேன். இதுல ஒரு ஆன் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணோடனே இப்படி சவுண்ட் வரும். சவுண்ட் வந்தோடனே இப்போ இதை வந்து நான் இது பண்ண போறேன். நல்லா பாருங்க. இது உள்ள வச்சுட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா கவுண்ட் டவுன் ஓடும். நான் இது வந்து 12 செகண்ட்ஸ்க்கு நான் கவுண்ட் டவுன் வச்சிருக்கேன். ஸோ கவுண்ட் டவுன் ஆகுது. ஆனோடனே முடியும் போது ஒரு சவுண்ட் கேட்கும் பாருங்க. சவுண்ட் கேக்குதா? ஸோ இப்போ இதை வெளியில எடுத்துடலாம். எடுத்துட்டா பாருங்க, ஒட்டிக்கிச்சா? கண்டிப்பா ஒட்டியிருக்கோம். சூப்பரா ஒட்டிருச்சு பாத்தீங்களா? சோ நம்ம வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சரி, இது இப்படி ஒட்டிட்டோம், மறுபடியும் அதை கட் பண்றதுக்கு சிசரை தேடணும்லாம் இல்ல. ஏன்னா இதுலயே ஒரு குட்டி ஹிடன் பிளேட் இருக்கு. இந்த பிளேடை வச்சு நம்ம கட் பண்ணியும் எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் மிஷின் கண்டுபிடிச்சாங்க. பொண்டாட்டி வாய் அடைக்க ஒரு சீலிங் மிஷின் கண்டுபிடிக்க மாட்டேங்காங்க. அடைக்கவே முடியாது. அத நீங்க வந்து முடியும். வரும்ல என்னது, உன் பொண்டாட்டி மட்டும் இல்ல, அது இங்கிலீஷ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, ஜெர்மன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, ஜப்பான் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, தமிழ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ள எந்த மொழி பொண்டாட்டியா இருந்தாலும் பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க வாய கட்டவே முடியாது. அவளுங்க குலைக்கிறத குலைச்சே தான் தீர்வாடு. அதே மாதிரி தயவு செய்து உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ப்ராடக்ட் சொல்லுங்க. என்ன காசு வேணா சொல்லி வாங்கிடுறேன். அவங்களும் அந்த ப்ராடக்ட்க்கு தான் கஷ்டப்படுறாங்க. அந்த ப்ராடக்ட் நாங்க வாங்கிட்டோம். ஆனா அந்த ப்ராடக்ட் வாங்கிட்டதுங்களேன், நாங்க ரொம்ப நிம்மதியா இருப்போம். இருப்பீங்க. அப்பயும் அதுக்கும் ஒரு வழி கண்டுபிடிச்சு எப்படி பேசலாம் அப்படின்றத ட்ரை பண்ணி நான் பேச ஆரம்பிச்சிருவேன். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. எம்ஏ பிலாசபி. இதுக்கு பின்னாடி மேக்னெட்டும் இருக்கு. சோ இந்த மேக்னெட் இருக்கிறதுனால ஃப்ரிட்ஜ்ல அழகா நம்ம இப்படி ஒட்டி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம போயிட்டு அந்த கவரை மட்டும் உள்ள வச்சு ஸ்வைங்னு கிளிக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சீல் ஆயிடும் அந்த கவர். சோ இதுவும் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இது எப்படி சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா, மொபைலுக்கு நம்ம சார்ஜ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி சார்ஜ் பண்ணிக்கலாம் நம்ம. சரியா? நெக்ஸ்ட் இது நிஜமா சொல்றேன், எல்லார் வீட்டுக்கும் தேவைப்படும். ஆன்லைன்ல தான் வாங்கணும்லாம் கிடையாது. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கடையில இருந்தா கூட நீங்க வாங்கிக்கோங்க. இல்ல கடைகள்ல இல்ல அப்படின்னா ஆன்லைன்ல வாங்கிக்கோங்க. எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கடையில இல்ல, எங்க அம்மா வீட்டுல இருந்து இல்ல. இது என்ன அப்படின்னா, சிங்க்ல நம்ம எப்படினாலும் பாத்திரம் விளக்கும் போது ஏதாவது டஸ்ட் கலெக்ட் ஆகி அடைச்சுக்கும். அதை குத்துறதுக்கு நம்ம யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்க வேண்டி இருக்கும். அந்த ஹெல்ப் கேட்காம நம்ம வேலையை நம்மளே பாத்துக்கலாம்ல. சோ இது வந்து அடைக்காது. இது வடிகட்டி மாதிரி இருக்கு. நான் 2 வாங்கினேன், 1 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எங்க வீட்டுல சோறு பொங்கலாதானே அடைக்க போகுது. எங்க சோறே பொங்க மாட்டோம், அது எப்படி அடைக்கணும்? அதெல்லாம் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? ஏன் மக்களே சொல்லுங்க. வாரத்துல 6 நாள் ஓடி போறேன் கேட்டாச்சு. பாதி ஆத்தா விட்டு போயிருந்தா, இல்ல பாதி அவன் ஆத்தா விட்டு போயிருந்தா, நான் பாதி என் வீட்டுல இருக்கேன். இதை பாதி சிம்ம சுற்றுலா மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கேன் எங்கிட்டாச்சா. இல்ல நான் எப்படி இதை போட்டு கழுவிக்கிட்டு இருக்கேன்? பொங்கலாதானே கழுவ முடியும். ஐயோ, காமெடிக்கு சொல்றாரு, பொங்கல்னு நினைச்சிடாதீங்க. என்னோட மினி விளாக்ஸ்லாம் நான் நல்லா சமைப்பேன். சாப்பிடுவா, நான் சாப்பிட மாட்டேன். இவருக்கு வந்து பிடிக்கல. நான் என்ன பண்றதானா, இவங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஏன் சமையல் பிடிக்குது அப்ப பாருங்க. அப்ப சொந்தக்காரவங்களை கூட இப்ப இருக்கிற காலத்துல வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம். ஆனா கட்டின புருஷனை நம்மளால சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. மாத்திலாம் இல்ல. சரி, ப்ராடக்ட்டுக்கு வாங்க. இது வடிகட்டி மாதிரி இருக்கும். நம்ம டீ வடிகட்டி அந்த மாதிரி இருக்குமோ சிங்க் ட்ரைனர். இத வந்து கரெக்டா, இது வந்து ஷேப்பும் இருக்கு. ரவுண்டா இருந்தா ரவுண்டும் வச்சுக்கலாம். சில பேர் வீட்டுல ஸ்கொயரா இருக்கும், ஸ்கொயரும் விக்கிறாங்க. எங்க வீட்டுல ரவுண்டு, அதனால இந்த ரவுண்டு தான் நான் வாங்கியிருக்கேன். சோ இதை எப்படி பிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, பாத்திரம் விளக்கும் போது சிங்க் கொஞ்சம் அடைக்காம நம்ம பாதுகாத்துக்கலாம். அப்படியே கழுவிட்டு அப்படியே டஸ்ட்பின் தட்டிடுங்க. ஆமா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். சோ துருவெல்லாம் பிடிக்காது உங்களுக்கு. ஆனா டெய்லி விளக்கும் போது இதையும் நம்ம விளக்கிட்டோம்னா நீட்டா இருக்கும். இருக்கும் சிங்க. இப்ப கூட யாராவது வந்து பாக்கட்டும் எப்படி டெய்லி சத்தம் போட்டு இருக்கு. டெய்லி சத்தம் போட்டு வைப்பேன். ஏன்னா சிங்க என் மூஞ்சி மாதிரி வச்சிருவா. ஏன் உங்க மூஞ்சி அழகா தான் இருக்கு. அதான் சொல்லுவேன், இப்படி வச்சேன்னு வச்சுக்குவேன் அடி விடுவோம் அப்படின்னு.
ஆமா, அடி உருவும் சொல்லுவாரு, ஆனா அடிக்க மாட்டாரு. இது ஒரு நல்ல புருஷன், சரியா? இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இது மூணும். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்றது, தென் மினி சீலிங், அதுக்கப்புறம் சிங்க்ல வைக்கிற அந்த ட்ரைனர். ஸோ இது மூணுமே ஒரு எங்களுக்கு வட்டப்பட்டி. இருக்கு. ஆமா. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க ஆல்ரெடி வச்சிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லக்கா இல்ல இது யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நீங்க சஜஸ்ட் பண்ணாலும் அதையும் நாங்க ட்ரை அது பண்றோம். பழசானாலும் பரவாயில்ல, தூக்கி எங்கிட்ட போட்டு புருஷனை வாங்கி சொல்லி புதுசா வாங்க. அப்படிலாம் மணி வேஸ்ட் பண்ண மாட்டேன். நான் ரொம்ப சிக்கனம், உண்மையை சொல்லுங்க. அதான் சோறு பொங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்பா, உண்மை நினைச்சிருவாங்கப்பா. நான் சோறு எல்லாம் பொங்குவேன், குழம்பு வைக்க மாட்டாங்க. குழம்பு வைப்பேன், காய் வைப்பேன், சோறும் பொங்குவேன், என் மாமியாருக்கும் கொண்டு போய் கொடுப்பேன். யாரு நான் பார்த்ததே இல்ல. இப்போ அவங்க அப்படி நம்பிடுவாங்கப்பா. சும்மா சொல்ல சும்மா அதை செய்வாங்க, நான் சாப்பிட மாட்டேன், அப்பப்பா கூட சாப்பிடுவேன். ஏன்னா இவர் குவான்டிட்டி அவ்வளவுதான். பட் நான் சமைப்பேன். எப்படி சமைப்பேன்? நல்ல பார்த்து சமைக்காம பார்த்து நான் சாப்பிடாம பார்த்துருக்கேன். சாப்பிடும் போது எப்படி டேஸ்ட் இருக்கும்? அது உப்பு இருக்காது, உரப்பு இருக்கு. அது தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன். நானு 1919 நீ ஆட்டமா ஆடுவியா நீ? எப்பா, உண்மையை சொல்லுங்கப்பா. உங்க சாப்பாடு நல்லா இருக்குது, சூப்பர். நான் சமைக்கிறதுல எது உங்களுக்கு பிடிக்கும்? சமைக்க பிடிக்கிறது தண்ணி தான் பிடிக்குங்க. அவிச்ச முட்டை, ஆப்பாயில், எப்பா, சட்னி இவர் என்னை ரொம்ப ஓட்டுறாரு. சட்னி பிடிக்கும். எனக்கு சப்போர்ட் காலையில பாத்தீங்களா? சட்னி பிடிக்கும், தோசை பிடிக்கும், அது பொடி பிடிக்கும். ஏன்னா கடையில் வாங்கிட்டு வந்து போயிட போடுவான். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணல. இல்ல, அது எங்க அம்மா அரைச்சு கொடுத்த இட்லி பொடி. எல்லாமே நல்லா இருக்குங்க, அதெல்லாம் குறைச்சு உண்மையா? உண்மை. ப்ராமிஸ். ப்ராமிஸ். ப்ராமிஸ் பண்ணிட்டாரு. அழிக்க கூட அழிக்கிறேன், கை வலிக்கும். அப்படியே மேல எடுங்க, அழிக்காம. அப்ப நான் நல்லாதான் சமைப்பேன். வேணும்னா நான் உங்களுக்கு சமையல் விலாகும் போடுறேன். சமையல் விளாக் போடுன்ட்டான், சமைக்க கூட சாப்பிட்றத கூப்பிட்டான்னு நினைச்சேன். சாப்பிட கூப்பிட்டா அதெல்லாம் வருவாங்க. எத்தனை ரெசிபி என்ன நான் வீடியோ போட்டிருக்கேன். அவன் செஞ்சாலே தெரியும். அதெல்லாம் சூப்பரா இருக்கும். நீங்க வேணும்னா எங்க வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு சமைச்சு தரேன். சரி, ஓகே. சரி, இன்னைக்கு இந்த ப்ராடக்ட்காக தான் இந்த வீடியோ. சோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. டாடா, பாய். பாய் பாய்.